நாட்களை குறிப்பாக பரிசுத்த வாரம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வேலைக்கு போயிட்டு வர்றது கடினமான காரியமானாலும் நம்முடைய ஆலயத்தில் அநேகர் பங்கு பெறுவது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவர், நான் ஒவ்வொரு முறை சொல்லுவேன், ஆண்டவர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. நாம் நினைக்கலாம் எங்கள் கோயில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் எங்கே போனாங்க. ஆண்டவர் மற்றவர்களை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. மாறாக நாம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு, நாம் தகுதியற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற நமக்கு எந்த அருகதையும் இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் வந்த நினைவுகளோடு கூட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை கூட ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டலாம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூல மாணவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூல மாணவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் தென்னிந்தியாவின் கோடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இடம். அந்த நாட்களிலே காலரா நோய் வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் மடிந்து கொண்டிருந்தார்களாம். அப்போ எல்லாம் சுற்றில் உள்ள இடத்துல அந்த ஆலயத்தில் அவர் பண்ணின பொருத்தனை இந்த
கொடிய நோய் தடுத்து நிறுத்தப்பட்டால் எங்கள் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடக்கும். இன்றைக்கு அந்த ஆலயத்தில் தினமும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை நடைபெறுகின்றது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைக்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்றால் அவர் மகிமையின் நம்பிக்கை, அவர் மாறிடாத நம் நேசர் ஆண்டவரை நம்மை பற்றி கொள்ளும் பொழுது உலகத்தில் நாம் வெற்றி கொள்ள முடியும். நம்ம அவரும் உள்ளத்தினால் நாடு மகிமைப்படுத்தும் மகிமையின் நம்பிக்கையே மாறிடா எம் ஏசையா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆமென். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். அவரை பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு வெற்றி உண்டு. ஒருவேளை இந்த மாலை நேரத்திலும் தோல்வியின் வழியே நாம் சென்று கொண்டிருக்கலாம், வேதனை வழியே சென்று கொண்டிருக்கலாம். அவருடைய ஆத்துமாவின் நங்கூரம், ஒரு அழிவில்லாத பெட்டகம், நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நம் அல்லமையில் ஆண்டவர் நமக்கு நிம்மதி அருள்கின்ற கண்மலை. ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. இந்த நாளிலும் கூட நான் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, எனக்கு என்ன ஆகுமோ? ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய தேவன். ஒரு பக்தன் ஆண்டவருடைய பிள்ளை இப்படியாய் பகருகின்றார். ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டாராம். வனாந்திரத்தில் தனிமையாய் செல்லும் பொழுது ஒரு பெரிய பள்ளம், இந்த பள்ளத்தின் அருகிலே வான் உயர ஒரு பெட்டகம், அதிலே நட்சத்திரங்களாக இருந்துச்சாம். இப்போ சொல்லுகின்றார், அது நான் அதுக்குள்ளே இறங்கி தான் மேலே ஏறணும். ஐயோ, நான் அதுக்குள்ளே இறங்கி ஏறும் பொழுது அந்த பெட்டகம் மேல் விழுந்தாலும் என்ன செய்வேன்னு சொல்லி அந்த பள்ளத்தில் இறங்கின உடனே இந்த நட்சத்திரங்களாம் அங்கே கீழே விழுந்ததாம். அந்த பள்ளத்திலிருந்து அப்படியே மேடாகி அவர்கள் சென்றாராம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! நாம் ஒரு பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி நிறுத்துகிற தேவன். நம்பிக்கையோடு ஆண்டை மகிமைப்படுத்துமா? பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா, துதித்து துதித்து மகிழ்வர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மை
பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். நாளிலே கூட அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நல் மெய்ப்பராய் நம்பிக்கையாய் அவரை பின்தொடரும் பொழுது ஆண்டவர் தோளில் நாம் இருப்போம். நம்பிக்கையோடு பாடுமா? நல் மெய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி, உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளிலே நான் இருப்பேன். துதித்து துதித்து புகழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே காது என் இயேசுயா, உம்மை அல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய அன்பின் நிமித்தமாக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கின்றீர். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்கவும் என் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எம்மாவூர் சிஷ்யர்களுக்கு நீர்முடி வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த பொழுது உடைய இதயங்களை எப்படி கொழுந்து விட்டிருந்ததோ அதே வண்ணமாக இன்று எங்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எறியத்தக்கதாக எங்கள் தேவன் கிரியை செய்வராக. அடிமடிய சுயங்கள் எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடும் தேவரீருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2ஆம் நாள் கூடுகையிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்புவாராக. அல்லேலூயா. நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியான சில காரியங்களை சொல்லி இந்த நாளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தின் முக்கிய பகுதி என்ன என்றால், தேவனுடைய சபையை, அன்றிருந்த சபையின் முக்கியஸ்தர்கள், சபையை வழிநடத்தினவர்கள் எப்படியாக மாற்றி வைத்திருந்தார்கள் என்பதை குறித்து எச்சரித்து அவர்களை கண்டித்து அந்த இடத்திலே ஒரு நீதியும் ஒரு நியாயத்தீர்ப்பையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். என் வீடு ஜெப வீடு என்று இருக்கிறது, ஆனால் அவைகளை என்ன ஆக்கினீர்கள்? கள்ளர் குகை ஆக்கினீர்கள். ஒருவேளை 2000 ஆண்டுகளும் கடந்தும் கூட இன்றைக்கு திருச்சபைகளிலே தேவன் விரும்பும் பரிசுத்தம் இருப்பதில்லை. தேவன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று திருச்சபையை சொல்லியிருக்கின்றாரோ அப்படியாக நாம் வாழ்வதில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்த மேன்மையை அறியாதிருப்பதே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்து ஆதாமினாலும் ஏவாளினாலும் இவ்வுலகத்தில் பிரவேசித்த பாவத்திற்காக ஒரே தரம் நமக்காக சிலுவையிலே அறையுண்டு இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அந்த இரத்தத்தை இன்னும் புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாயிருக்கிற என் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகின்ற விசுவாச மக்களாய், தேவனை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாச திருச்சபையில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தர் என்று சொல்லுகின்றார், நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி இருக்கிறது. அதற்கு முன்னமே தேவனாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட அந்த பாடு, அந்த இரத்தம், சிந்தப்பட்ட இரத்தத்துக்குரிய கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது.
குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் மிதிக்கின்ற ஒரு அனுபவங்களை நேற்று தினத்திலே பார்த்தோம். கூடவே பரிசுத்த ஆவியானவரை எவ்விதத்தெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தூஷிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இது வெளியில் இருக்கிற நபருக்காக சொல்லப்படுகிறதல்ல. இந்த எபிரேய ஆக்கியோனிலே இந்த குறிப்பிட்ட வசனங்கள் அந்நியர்களுக்காக எழுதப்பட்டதல்ல. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு திரும்பவும் பாவம் செய்கிறவர்களை எச்சரித்து சொல்லுகின்ற ஒரு வாக்காக இது இருக்கிறது. நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இந்த பரிசுத்த வார கூட்டத்தில் இந்த 2ஆம் நாளில் என் ஆண்டவருடைய மகிமையான இரத்தத்தின் மேன்மைகளை நீங்கள் உணரும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு முறை ஒரு வேடிக்கையான கதையை படித்தேன். அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறது. பரலோகத்துக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோகத்துக்கு போகிறார்கள். அங்கே முதல் ஒரு படி இருக்கிறது, ஒரு கேட் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு இன்னொரு கேட் இருக்கிறது, அதுக்கு பிற்பாடு இன்னொரு கேட் இருக்கிறது. இது எல்லாம் அவர்கள் 3 கதவுகளை தாண்டி போகிறார்கள். முதல் கதவிலே ஒரு சோதனை கொடுக்கப்படுகிறது, 2ஆம் கதவிலே ஒரு சோதனை கொடுக்கப்படுகிறது. கூடவே எல்லா மனிதர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக போய் கொண்டிருக்கிறார்கள். அங்க ஒரு பூனைக்கு பரலோகத்தை போகணும்னு ஆசை வந்துச்சு. பூனைக்காரருக்கு பூனைக்கு பரலோகத்துக்கு எப்படியாகிலும் போய்விட வேண்டும் என்ற ஆசை நம்முடைய பூனை அங்கிளுக்கு. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. என்ன ஆசைன்னா, பரலோகத்தில் நம்ம விரும்புகிற ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஆசை. என்ன பொருள்? பூனைக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் என்ன? மீன். அடுத்தது அது மீனை காய வச்சா என்னது? கருவாடு. கருவாடு ரொம்ப பிடிச்சிருந்தது பூனை மாமாவுக்கு. ஆகினால் அந்த பூனை மாமா என்ன செய்தார் என்றால், ஒரு துண்டு கருவாடை எடுத்து தன் அக்கிளில் வைத்து கொண்டார். எதையுமே நாட்டோடங்க. ஆனா இவர் உலகத்தில் இருக்கிறது அங்கே கிடைக்காதோ என்று பயந்து ஒரு துண்டை எடுத்து வைத்துக் கொண்டார். ஏனென்றால் எதையும் நான் இழக்க முடியும், ஆனால் இதை மட்டும் என்னால் இழக்க முடியாது. முதல் கேட்டிலே போகிறார்கள். முதல் கதவுக்கு வரும்பொழுது அங்கே ஒரு எக்ஸாம், ஒரு டெஸ்ட் நடக்கிறது. அந்த டெஸ்ட் என்ன சொன்னா, பாட்டு பாடணும். நல்லா பாடினா நீ உள்ள போயிடலாம். பூனை மாமாவுக்கு சொல்ல முடியுமா? நல்ல அழகான ஒரு பாட்டு எடுத்து விட்டார். என்ன, நம்ம ஆளுங்களாம் பாடுறதெல்லாம் கில்லாடிகளாச்சே. நம்ம மலைக்கு போகிறோமோ இல்லையோ, உயர் மலையோன்னு பாடுவோம். ஆனால் எந்த மலையில் போய் நிற்கிறாங்கன்னே தெரியல கடைசியில். பாட்டில் ரொம்ப கிருபை உடையவர் பூனை மாமா. அதனால பாடின உடனே அவருக்கு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ள போயிட்டார். பாடுகிற கிறிஸ்தவர்கள், சிங்கிங் கிறிஸ்டியன்ஸ், பிரைசிங் கிறிஸ்டியன்ஸ், நிறைய கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையானது பரிசுத்தமாய் இருப்பதற்கு காரணம் பாடல்கள் என்று நினைத்துக் கொண்டுகிறார்கள். உடனே மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நிறைய பாட தெரியாதவங்க அங்கே நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் கேட்டுக்கோ வெளியே நிற்க வச்சிருக்கிறாங்க. இவர் பாடின உடனே உள்ள அனுப்பிட்டாங்க. அப்போ கையை டைட்டாக அமுக்கி பிடிச்சிருக்கார். என்னது? கருவாடு கீழே விழுந்தா நம்ம கதை வெளியே தெரிஞ்சிடும், உள்ள போக முடியாது. நல்லா அழைக்க பிடிச்சிருக்கார். அடுத்த கேட்டுக்கு போனால் பேதுரு அங்கிள் நிற்கிறார். இவர் கொஞ்சம் டேஞ்சர் ஆச்சே, இவர் நிறைய விஷயங்களை கேட்பாருன்னு இவன் தடன்னு ஆடுறார். இப்போ அடிக்கடி அழுத்தி பார்த்துக்கிறாரு, கருவாடு இருக்குதா இல்லையா. இருக்குது, ஆசை. அங்க போன உடனே வசனம், மனப்பாட வசனம் அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ஆளுங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்களே. நிறைய பேருக்கு வசனம் மனப்பாடமாய் தெரியும்.
ஆகினாலே பேதுரு சொல்வதற்கு முன்பதாகவே பூனை மாமா நல்ல வசனங்களை சொல்லி முடிச்சிட்டார். இப்ப அடுத்த கேட்டும் திறந்துடுச்சு. அடுத்த கேட்டும் திறந்த உடனே 3வது கேட்டுக்கு வந்த இவரு ரொம்ப எமோஷனா, இவருக்கு எல்லா கேட்டும் திறக்குதுன்ற ஒரு சந்தோஷத்துல கையை தூக்கி அல்லேலூயான்னு சொல்லிட்டாரு. கையை தூக்கி அல்லேலூயா போட்டுட்டாரு. அல்லேலூயா போட்ட உடனே என்ன விழுந்துட்டு? கருவாடு விழுந்துட்டு. இங்க எந்த உலக பொருளுக்குமே இடம் இல்லைன்னா, திருட்டுத்தனமா திருட்டு பூனையே கருவாடை சுமந்துட்டு உள்ள வரையோ, உனக்கு நாட் அலோடு, வெளியே போ, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நரகத்துக்கு போன்னு சொல்லி விரட்டி விட்டாராம். நிறைய பேருக்கு பாடுகிற கிறிஸ்தவர்களும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க. சில வசனங்களை மனப்பாடம் பண்ணிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க. உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பாவத்தையோ விடமாட்டேன்னு சொல்றாங்க. ரொம்ப இன்பமான சிலதை எப்படியாலும் அங்க வருவாங்களான்னு நினைக்கிறாங்க. கேட்டான் ஒருத்தன் கேள்வி இயேசுவை, ஆண்டவரே நீர் நல்ல மேய்ப்பர் என்று நல்ல போதகர் என்று எங்களுக்கு நல்லா தெரியும். எப்பவுமே பாஸ்டர் கிட்ட யாராவது வந்து பாஸ்டர் நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னா அவன் தான் நமக்கு பின்னாடி வந்து பெரிய பள்ளத்தை தோண்ட போறான்னு அர்த்தம். பாஸ்டர் நீர் நல்ல போதகர் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இவனுக்கு விசுவாசமே கிடையாது, மறுமையின் விசுவாசம் இல்லாதவன் கேள்வி கேட்கிறான் அவரிடத்துல போய். ஒருவேளை அடுத்த பிறவியிலே பரலோகத்துக்குள்ளே போகின்ற அந்த நிலையிலே இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு திருமணமானது, அவன் இறந்து போகின்றான். அவருடைய மனைவி அவருடைய தம்பியை திருமணம் செய்கின்றால், அவனும் இறந்து போகிறான். திரும்பமாக அடுத்த தம்பியை திருமணம் செய்கிறான். இப்படியே அவர் வீட்டில் இருக்கிற அத்தனை சகோதரர்களையும் அவன் திருமணம் செய்து கொள்கிறார். இவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போய்விட்டார்கள். இவர் இப்பொழுது யாருக்கு மனைவியாக இருப்பார்? எவ்வளவு நல்ல புத்தி பத்தியா அவனுக்கு. அங்க போயும் இந்த கெட்ட இந்த சிந்தனையிலேயே தான் வாழுகிறான். எப்படி யாரை திருமணம் செய்வா, எப்படி இருப்பான்னு அந்த வில்லங்கமான ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, பரலோகத்திலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறோம்? தேவ தூதர்களை போல மறுமையில வாழக்கூடியவர்கள். இப்போ கூட பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு இது கிடைக்காதா அது கிடைக்காதா என்ற அந்த ஒரு ஆவல் தான் இருக்கிறதே தவிர, இயேசுவை சந்திக்க போகிறோம், என்னை இந்த பாவத்திலிருந்து அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டவரை சந்திக்க போகின்றோம் என்ற ஒரு ஆவல் வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சின்ன வயதில் ஒரு பாட்டு, அழகான ஒரு பாட்டு, ஒரு வெண்ணெங்கி, ஒரு பொன்மூடி, ஒரு வாத்தியும், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கொடி, ஓயா இன்பம் எனக்குண்டு எங்க மோட்சத்தில். எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லை, ஒரு வெண்ணெங்கி, ஒரு பொன்மூடி, ஒரு வாத்தியம், ஓர் மேல் வீடு, ஓ ஜெயக்கோடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில், அல்லேலூயா அப்படின்னு டீச்சர் பாடி சொல்லுவாங்க. அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ் யாராக இருப்பாங்கன்னா, அந்த ரிட்டையர்ட் ஆன டீச்சரில் ரிட்டையர்ட் ஆகிற டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் சண்டே கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க. ஆனால் பாதி சொல்கிறது சில நேரத்தில் கேட்காது, ஏன்னா அவங்களுக்கு பாதி பல்லு தான் இருக்கும். ஆனாலும் நல்ல உற்சாகமாக சொல்லி தருவாங்க. ஆனால் இப்போ இளவட்டங்களாக கொடுத்து வச்சுருக்காங்க, சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, மொபைலை நோண்டுது. அங்கே ஒரு டீச்சர் நடத்திட்டு இருக்கு, அடுத்த டீச்சர் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கு, ஏன்னா தியானம் பண்ணிட்டு. எங்களுக்கு நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போதெல்லாம் நிறைய டீச்சருக்கு ஞாபகம் இருக்குங்க பேர். வயதான ஆசிரியர்மார்கள் ஒரு கதையை சொல்லி கொடுத்தா அந்த கதையில் இருக்கிற கதாபாத்திரத்தை போலவே மாறி எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அப்போ அவங்க சொல்லி முடிக்கும் போது எங்களுக்கே அழுகையா வரும். ஐயோ, எப்படியாச்சும் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துடணும். தப்பு பண்ணா ஆண்டவர் அடிப்பாரு, பொய் சொன்னா நமக்கு நரகம் தான் இருக்கும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியெல்லாம் பயங்கரமான தண்டனைலாம் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி
எப்பயோ இருக்க போகிற நியாய தீர்ப்பை கொண்டு வந்து அப்படியே தத்ரூபமாக அந்த கதை சொல்லி முடிக்கும் போது நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனா இப்பெல்லாம் எப்படி அந்த பரவசமும் அந்த அர்ப்பணிப்பும் அந்த காலத்தில் வந்தது என்றால், அந்த ஆசிரியர்கள் அவ்வளவாக தேவனோடு அமர்ந்திருந்து ஜெபித்து முன்னதாக நோட்ஸ் ஆஃப் லெசன்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நோட்டெல்லாம் எடுத்து பிரித்து பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பயபக்தியாக இருப்பார்கள். ஒரு கேள்வியை கூட நம்ம அவங்க கிட்ட கேட்க முடியாது. அவ்வளோ அழகாக நீட்டாக எண்ணெய் வச்சு தலைவாரி அழகாக கிளிப்பு போட்டு சாரிலாம் கட்டிட்டு இந்த முக்காடெல்லாம் இட்டுக்கொண்டு அழகாக நிற்பாங்க. இப்போ என்னென்னா நல்லா பிரித்து போட்டுட்டு என்னையும் பாருங்க அழகம் பாருன்னு வந்து சண்டே கிளாஸ் டீச்சர்லாம் நிற்குது. அது எங்கே இந்த பிள்ளைகள் உருப்பட போகுது? அடுத்த சந்ததி எப்படி நம்ம வந்து நல்ல எண்ணெய்க்கு கொண்டு போக முடியும்? நம்ம பிள்ளைகள் அடுத்த சந்ததியை கர்த்தருக்குள்ளே கொண்டு போகும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உணர பண்ண வேண்டும். we must teach the next generation about the blood of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குறித்து நாம் தெளிவாக அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது குறித்த மேன்மைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது கடைசி காலம். we are not living in the early days of the world, but we are living in the end days of this world. உலகத்தின் கடைசி காலத்திலே வாழ்கிறோம் என்கின்ற பயமற்றவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த பூனை கருவாடை தன் அக்களில் மறைத்து வைத்திருக்கிறதோ, இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவிட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்கிறது தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாய் அவர் படைத்த அழகான படைப்பை உணராமல் என்றைக்கோ ஒரு நாள் வந்து அவர்களை மாயமாய் பேசி கவர்ந்தத சத்துருக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தபடினால் இவ்வுலகம் முழுவதும் சபிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றும் சிலுவையிலே அவர் தொங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு இது அவசியம் இல்லை. அவர் வேதம் பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அதை கொள்ளையாடின பொருள் என்று எண்ணாமல், தன்னுடைய தகப்பனோடு இருப்பதை கொள்ளையாடின பொருள் என்று நினையாமல் தன்னைத்தானே தாழ்த்தி, அதாவது சிலுவையின் மரணவரையும் தன்னை தாழ்த்தி, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்தார். அவர் நமக்காக மனுஷ ரூபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது, இன்று கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்னும் பாவத்திலே உழந்திருக்கிற ஒரு நிலைகள் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் எவ்வளவு மோசமான நிலைக்குள்ளே இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நமக்காக அவர் சாபமானார். He took the penalty. He took the pain. We supposed to do it. நாம செய்ய வேண்டியதை அவரே செய்து முடித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் செய்து முடித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தாமல் இருந்திருப்பாரானால் இன்றைக்கு நாம் இங்கு அமர்ந்திருப்பது வீணா இருந்திருக்கும், விருதாவா இருந்திருக்கும். நாம் பாடமாக வாசித்த அந்த வேத பகுதியில் மிக தெளிவாக ஒன்றை கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். என்ன காண்பிக்கின்றார்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நாம் உண்மையாகவே நேசிக்கிறோமா? தேவன் நம்மை நேசிக்கிறது போல நாம் அவரை நேசிக்கிறோமா? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை நேசிக்கிறோமா? எனக்கு சுகம் வேணும், எனக்கு பலன் வேணும்,
எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் வேணும், நான் கொஞ்ச நாள் வாழணும், எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல மனைவி கிடைக்கணும், பெண் கிடைக்கணும், என் மகளுக்கு நல்ல ஒரு மகன் கிடைக்கணும், கணவர் கிடைக்கணும், குடும்ப வாழ்வு நல்லா இருக்கணும், எங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் வேணும், ஒரு வீடு கட்டணும். இப்படி தான் பல நிலைகளில் இன்றைக்கு நாம் தேவனை தேடுகிறோமா, அல்லது அவரை உண்மையாகவே எதிர்பார்ப்பே இல்லாமல் தேடுகிறோமா? இன்னைக்கு இருக்கிற பாடல்கள் கூட நிறைய இடங்களில் பார்க்கும்போது, ஒரு எனக்கு நண்பர் ஒருவர் உண்டு, பிராமண சகோதரர். அவர் சொன்னார், ஏன் கிறிஸ்தவங்களாம் எப்பவுமே பாடும்போது அழுதுகிட்டே இருக்கிறீங்க என்றார். ஏன்னா இப்போ வருகிற பாடல்கள் எல்லாம் ஏதோ சோகத்திலேயே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் எப்படி? நாங்கள் வணங்குற நேராக போகிறோம், சாமியை பார்க்குறோம், கும்பிடுறோம், நீங்கள் ஏன் எப்போ பாடினாலும் அழுதுகிட்டே இருக்கிறீங்களேன்னு சொன்னார். எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு சபைக்குள்ள வந்தா அழதான் தெரியுது, அழுதார்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, அவரை துதிக்கணும், அவர் தெய்வம் என்பதற்காக அவர் மேலே நாம் வைத்திருக்கிற பாசத்தை காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் என்னெல்லாம் செய்கிறது என்பதை மட்டும் இந்த நாளில் எபிரேயர் 10:29 காணப்பட்ட அந்த 2வது பகுதியை இன்றைக்கு தியானித்து கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. அது என்ன சொல்லுகிறது? நம்மை பரிசுத்தம் பண்ணின, வாசிங்க, உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்து போதுங்க. உடன்படிக்கையின் ரத்தம், இந்த உடன்படிக்கையின் ரத்தம் இங்கே இருக்கிறத நீங்கள் எப்படி உணர முடியும் என்றால், பழைய ஏற்பாடின் அந்த உடன்படிக்கை உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த புதிய உடன்படிக்கையுடைய விஷயம் உங்களுக்கு புரியும். பழைய உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அதை மீறுகிறவர்களுக்கு அது எவ்விதத்திலே எல்லாம் அதை குறித்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அது இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த உடன்படிக்கையானது வாழ்வோடு இன்றி இணையாத ஒரு சட்டமாக அவர்களுக்கு இருந்தது. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்றெல்லாம் பழைய உடன்படிக்கை சொல்லிக் கொடுக்கிறது. இவைகளெல்லாம் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று பலிகளெல்லாம் சொல்லுகின்றது. ஆனால் அந்த பலிகளுக்குண்டான அந்த பழைய உடன்படிக்கைகளிலே காணப்படுகிற அந்த பலிகள் நீ ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது செலுத்தப்பட வேண்டியதாயிருந்தது. Whenever you commit a sin against God, you must bring sacrifice to the altar. நீ எப்போதெல்லாம் பாவம் செய்கிறாயோ அப்பொழுதெல்லாம் தேவனுக்கு முன்பாக பலிபீடத்திலே பலிகளை செலுத்த வேண்டும். There was no permanent sacrifice for the sin. பழைய உடன்படிக்கையின் காலங்களிலே நிரந்தரமான ஒரு பாவ நிவாரணம் இல்லாமல் இருந்தது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், வாசிக்கிறதுக்கு நேரில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆதியிலிருந்து இப்போதும் இந்த உலகத்தின் இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிற வரைக்கும் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்காகவும் ஒரே தரம் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஒரே தரம். எப்போன்னா உலகத்தின் தொடக்கத்தில் இந்த உலகத்தின் முடிவு வரையும் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. But we are not utilizing it. நாம் அதை சரியாக பயன்படுத்துகிறது இல்லை. ஐயா, நான் சபிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன், வருமானங்கள் எங்களுக்கு சரியில்லை, ஐயா எங்க வாழ்க்கையில துக்கத்தில் இருக்கிறது, பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, எங்களுக்குள்ள எப்போதும் போராட்டமாக இருக்கிறது, அப்படிலாம் நீங்க சொல்வீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகள் வாழ்வில் இவ்விதமான சூழ்நிலைகள் இருப்பதற்கு 100% நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் அது வரக்கூடாது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதுனா மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. புதிய உடன்படிக்கை ரத்தம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால்
நீ விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லாதபடிக்கு நீ பார்வையிலேயே பார்க்கும் போதே தவறு செய்யப்பானால் நீ விபச்சாரம் செய்திருக்கிறாய் என்று சொல்லிக் கொடுக்கின்றது. பழைய உடன்படிக்கையிலே ஒருவன் தவறு செய்யும் பொழுது அவனுக்கு அடுத்தபடியாக ஏற்றவாறு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் நீங்கள் நினைக்கின்றது போல எபிரேயர் சொல்லுகின்றான், நீங்கள் தெரிந்தே செய்கின்ற பாவங்களுக்கு, நீங்கள் தொடர்ந்து கிருபையை முன்பதாக வைத்து செய்கின்ற பாவங்களுக்கு தேவன் மன்னிப்பு கொடார் என்பதை இங்கு திட்டமாக தெளிவாக அவர் சொல்லுகின்றார். அதை விளக்கும் வண்ணமாக தான் அழகாக ஒரு வார்த்தை பின்பட சொல்லுகிறார், ஜீவனுடைய தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாமே என்று சொல்லி எச்சரித்து சொல்லுகிறார். ஒருவேளை பாவத்தின் சிந்தனை நீ எந்த வயதில் இருந்தவன் உங்களுடைய சரீரத்திலையும் ஆத்மீக உங்களுடைய சரீரத்திலே வரதான் செய்யும். அது வரும்பொழுது அதை மேற்கொள்வதற்காக தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பழைய ஏற்பாடின் காலத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டரினல் வேர்டுங்க. பழைய ஏற்பாடின் காலங்களிலே மக்கள் ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு விதமான பாவத்திற்கும் ஒவ்வொரு விதத்திலே தங்களுக்கு ஏற்றவாறு பலிகளை செலுத்தி பாவத்தை கழுவி கொண்டிருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாடிலே கிறிஸ்து புதிய உடன்படிக்கையிலே மிக நேர்த்தியாக ஒன்றை சொல்லுகின்றார், உங்களுக்காக ஒரே தரம் சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் ரத்தம். எத்தனை பேர் நான் பாவத்திலிருந்து முழுமையாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தம் சில பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறதாக இருக்கிறது. அப்படியா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களிலே காணப்படுகிற கொஞ்சம் பாவங்களை உங்களை விட்டு அகற்றுவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. We must be delivered. நாம நிச்சயமாக விடுதலையாக்கப்பட வேண்டும். கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், முழுமையான விடுதலை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயமற்ற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழுகிறார்கள் என்றால் காரணம், we are not using the blood of Jesus Christ, the new covenant. இதை குறித்து இன்றைக்கு தெரியாதவர்கள் தான் தங்கள் சபைக்கு பேரே நியூ கவர்னன்ட் என்று பேர் வைத்துக் கொண்டு இந்த கவர்னன்ட் குறித்த மரியாதையும் இல்லை, அதுக்குரிய சாரம்சமும் தெரியாதபடிக்கு எதுக்கெடுத்தாலும் கிருபையை முன்பதாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் மேலே பாவம் செய்கிறார்கள், பாவத்தின் உணர்ச்சி இல்லாமல் போய்விடுகிறார்கள். தாங்கள் செய்கிறது பாவம் என்ற உணர்வே இல்லாமல் இருந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புதிய உடன்படிக்கையின் ரத்தம் ஆகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தை தெரிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதை சும்மா விளையாட்ட எடுக்கக்கூடாது. குடிப்பழக்கம், வீடி பிடிக்கிறது, பாவ இச்சைகள், மனைவிக்கு விரோதமான பாவம், கணவனுக்கு விரோதமான பாவம், சபைக்கு விரோதமான பாவம், ஊழியனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிற பாவம், உன் சகோதரனுக்கு விரோதமான பாவம், உன் சகோதரிக்கு விரோதமான செய்த பாவங்கள் அனைத்தையும் வைத்துக் கொண்டு துணிகரமாய் புதிய உடன்படிக்கை ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும் பொழுது தேவனுடைய ஆக்கினை உங்கள் மேல் வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். துணிகரமாய் சபைக்குள்ளே வந்து தேவனுடைய புதிய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாடிலே காணப்பட்டுகிற அத்தனை காரியங்களை மாற்றி அனுபவித்து உனக்கும் எனக்கும் தேவன் நேரடியான ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தாரே, அதையே அசட்டை பண்ணுகிறதுக்கு அடையாளமாயிருக்கும். பழைய உடன்படிக்கையில் இருந்த ஒரு மிக வைராக்கியமான ஒன்றும் புதிய ஏற்பாடிலே காணப்படுகிற வைராக்கியத்தை நான் காண்பிக்கிறேன். பழைய ஏற்பாடிலே நீங்கள் நேரடியாக பலி செலுத்தவே முடியாது. அதற்கென்று ஒரு ஆசாரியன் இருந்தார். அவருக்கு உங்களுடைய வழி என்னானே தெரியுமா? தெரியாது. அவர்கிட்ட நீங்க போய் சொல்லலாம், அவர் கொண்டு போய் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் கடவுளிடத்தில் சொல்லி அவர் அந்த பலிகளை செலுத்தி விட்டு வருவார்.
ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் அறிந்தவராகவும் உங்களுடைய பாடுகளை அனைத்தையும் அவரும் பாடுபட்டதனால் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்து பரிகரிக்கிறவராயிராமல் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று எபிரேயர் சொல்லுகின்றார். He know all your pain. நீ எங்கெல்லாம் பாடு அனுபவிக்கிறான்னு உனக்கு எல்லா பாடுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் வாழ்வில எந்தெந்த இடங்களெல்லாம் எப்படி பிரயோஜனப்படுகிறது யோசித்து பாருங்க. அவைகளை அசட்டையா எடுக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடுல நீங்க இயேசுவின் ரத்தத்தின் புதிய உடன்படிக்கையாக கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் அறிக்கையிட்டாலே போதும். ஒரு ஆசாரியன் உனக்கு தேவையில்லை. We don't need any mediators. Believers, try to understand what I am saying. நான் என்ன சொல்றேன்னு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் சீர்கேடு, தாங்களே ஜெபிக்க மனதில்லாமல் சோம்பேறிகளாய் இருந்து கொண்டு யாரோ ஒரு மீடியேட்டரை தேடி அவர் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்களா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அது நாம் நியாயத்தீர்ப்பிலே கணக்கு கொடுக்க வேண்டியதாகிவிடும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ போய் என்ன செய், ஒரு ஊழியனை தேடு, அந்த ஊழியனிடத்திலே நீ உன்னுடைய ஜெபத்தை சொல், அந்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று எந்த ஒரு இடத்துலையுமே எழுதில்லை. ஆனால் நம்மளுங்க என்ன செய்யறாங்க, ஊழியக்காரர்களை தேடிக்கொண்டிருக்க புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்று அர்த்தம். நாம் அசட்டை பண்ணுகிறோம். We are not respecting the blood of Jesus Christ, a new covenant. இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம். ஒரு ஐயா இருக்கிறார், எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு பயம் கிடையாது, கவலையும் கிடையாது. டிவி வச்சிருப்பார், நீல முடி வச்சிருப்பார், நீல தாடி வச்சிருப்பார், எப்பவுமே செல்லங்களான்னு தான் கூப்பிடுவார். அவங்க சொல்லி கொடுக்குற ஜெபம் தூதர்கள் இருக்கிறதாகவும் அந்த தூதர்களிடத்தை நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த தூதர்கள் நம்மளுக்கு ஜெபத்தை கொண்டு போவார்கள். அந்த தூதர்கள் பெயரெல்லாம் சொல்லி உங்களை இன்னும் அதிகமாக யோசிக்க வைக்க விரும்பவில்லை. இவர்கள் நம்முடைய ஜெபங்களை கொண்டு போவார்கள். இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து நான் பரலோகத்துக்கு போனேன். நீச்சல் குளத்தில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அங்கே நார்மலாக இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் போனார். அப்படியே தண்ணி அள்ளி சின்ன பிள்ளைங்க முகத்தில் ஊதினார். எல்லாம் நார்மலாக இருக்குது. எனக்கு ஆப்பம் சுட்டு கொடுத்தாரு. நானும் உட்கார்ந்து ஆப்பம் சாப்பிட்டுட்டு வந்தேன். இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஐயா பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு தான் போயிடுவீங்க. தப்பாக நினைக்காது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லியே இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள். வேதம் சொல்லுது, மனுஷனை குமாரனை அல்லாமல் வேறு ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறினதும் இல்லை இறங்கினதும் இல்லை என்று வேதம் சொல்லும் பொழுது இவங்களுக்கு மட்டும் எப்படி இன்னும் தேவனுடைய நியாய தீர்ப்பும் வரல, எல்லா ஆத்துமாக்களும் பூமி இளைப்பாறுதலில் இருந்து கொண்டிருக்கும் போது இவங்களுக்கு மட்டும் எங்க தனியா டிக்கெட் கிடைக்குன்னு தெரியல பரலோகத்தில் போய் பார்க்கறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனை மீட்டு கொண்டதை அதை அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம டிவி தான் இயேசு வரும்பொழுது வருகையை அவர் எக்காலம் ஊதுகிற வருகையை நம்ம காமிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அண்ட புழு, ஆகாச புழு. அதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது there will not be any electricity. எந்த விதத்திலும் எலக்ட்ரிசிட்டியே இருக்க போறதில்லை. இயேசுவே நித்திய வெளிச்சமாக இருக்க போறாரு. அவர் வரும்பொழுதே உலகம் முழுதும் பகலா இருக்கும். அவர் உள்ள என்ட்ரு ஆனானா, ஏன்னா அவரே நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவரே உலகத்தில் அவர் கால் வைக்கின்ற போது
உலகத்தில் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களும் பார்ப்பார்கள். இது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா உண்மையாக சாத்தியம். நமக்கு எந்தவித மீடியாவும் தேவையில்லை, டிவியும் தேவையில்லை. இயேசுவின் வருகையை காண்பிக்கிறது. இப்படி ஆண்டவர் மீட்டு கொண்ட, ரத்தத்தால் மீட்டு கொண்ட ஜனத்தை வழித்தவர பண்ணுகிறார்களே. இதெல்லாம் நான் யூடியூப்ல பார்க்கறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஜனங்கள்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, என்னையா இதெல்லாம் கரெக்டாக தப்பான்வாங்க. இப்படிதான வழியை நான் யாருடைய பிரசங்கத்தையும் கேட்கறது இல்லை. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறது நீங்கள் போட்டாலும் நான் என் பிரசங்கத்தையும் கேட்கறது இல்லை. நான் வெறும் பைபிளை மட்டும்தான் பார்க்குறேன். அல்லேலூயா. வேற புஸ்தகங்களே படிக்கக்கூடாதுங்க. பைபிள் ஒன்று படித்தாலே போதும். டேக் த பைபிள். இந்த வசனம் ஒன்றுதான் நமக்கு ஜீவனாக இருக்கிறது. இந்த வார்த்தையை விட்டு இன்றைக்கு அநேகர் தங்களை பண ஆசையினாலே உருவ குத்திக் கொள்ளுகிறார்களே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தமாக இன்றைக்கு பாவிக்கிறார்களே. பெரிய ஒரு வித்தியாசம் என் ஆண்டவர் அவர் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில எந்த பாவம் அதிகமாய் உங்களை இழுத்ததோ அந்த பாவத்தினுடைய தன்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்குள்ளே வராது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? If you are cleansed by the blood of Jesus Christ, the sin will never ever come to your mind again. நீங்கள் உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாவத்தோடு எந்த பாவத்திலே அதிகமாக ஈடுபட்டீர்களோ, ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் சொந்தப்படுத்திருப்பாடு எந்த பாவத்தில் நீங்கள் அகப்பட்டிருந்தீர்களோ அந்த பாவம் நீங்கள் குழியில போகிற வரைக்கும் உங்களை எட்டி பார்க்காது. ஏனென்றால் கர்த்தர் ஒரே தரம் கழுவுவார். அந்த திரும்பி அந்த பாவம் வரவே வராது. திரும்பியும் வருகிறது என்றால் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை சரியாக உணரவில்லை என்ற அர்த்தம். ஆயிரத்தி 1980 ஆண்டுகளிலே திருவான்மியூர் பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு காமுகன் இருந்தான். அவன் பல பெண்களை கற்பழித்துக் கொன்றான். தன் வீட்டிலேயே ஏறக்குறைய ஒரு 8-9 பெண்களை கற்பழித்துக் கொன்று அவர்களை வீட்டுக்குள்ளே புதைத்து வைத்திருந்தான். இவன் ஒரு மிக கொடூரமானவன் என்று எண்ணப்பட்டான். நாங்கெல்லாம் சின்ன வயசு அப்போ அவன் கதையை பேசினாலே ஒரே பயமா இருக்கும். அப்பெல்லாம் எனக்கு 4 அக்காங்க. எங்க அக்காங்களை பார்த்து சொல்லுவே, வெளியே போவாத, ஆட்டோ சங்கர் வரானா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவான். மிக கொடூரமானவன், பல பெண்களை நாசப்படுத்தினவன். அவனுக்கு மரண தண்டனையின் முடிவாகினது. 2 முறை சிறைச்சாலையின் அதிகாரிகளை வைத்து வெளியிலே வந்தவன். அப்படி சிறைச்சாலை அதிகாரிகள் உதவினார்கள் என்பதற்காக அநேக அதிகாரிகளை அந்த நாட்களில் டிஸ்மிஸே பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவனுக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. ஏதோ ஒரு தேவ மனுஷன் அவருக்கு ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்தான். 3வது முறை அவன் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தை பற்றி சொல்லுகிறேன். நீங்களும் நான் அந்த ரத்தத்தை சரியாக உணராமல் இருப்பவனால் நமக்கு ஒரு கோபாக்கினை காத்து கிடக்கிறது. பழைய ஏற்பாடின் உடன்படிக்கைகளை மீறும்போது தண்டனை குறைவுதான். ஆனால் புதிய ஏற்பாடின் புதிய உடன்படிக்கையாக இருக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் மீறுவோமானால், அந்த ரத்தம் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நாம் உதாசீனப்படுத்துவோமானால் நமக்கு வரும் கோபாக்கினை பெரிதாக இருக்கும். பழைய ஏற்பாடின் பழைய உடன்படிக்கையை மீறுகின்ற போது கிடைத்த தண்டனைகள் சரீரத்தை மட்டுமே கொன்றது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவின் ரத்தத்தை மீறுகிறவர்களுக்கு வரும் கோபாக்கினை அவர்களுடைய ஆத்மாவை நியாயத்திற்கிறதாக இருக்கிறது. It's going to be severe punishment if you are not obeying or not taking the blood of Jesus Christ, a new covenant. புதிய உடன்படிக்கையின் ரத்தமாயிருக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாதிருப்பீர்களானால், தேவ பிள்ளையை ரட்சிக்கப்பட்டவனுக்காய் கொடுக்கப்பட்ட இந்த ரத்தத்தை நீ பயன்படுத்தவில்லை என்றால்
still you are practicing something is against of God. கடவுளுக்கு விரோதமான பாவத்தை இன்னும் உன் உள்ளத்தில் வைத்திருப்பாயானால் நீ கிறிஸ்தவனா இருந்த வீண், நீ நரகத்துக்கு போவா. தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ்னு சபைக்குள்ளே உட்கார்ந்து இன்னும் வாழடி வாழையாக சபையை கள்ளக்குறையாக்கி கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு திருச்சபைகளில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாட்டு சங்கருக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட போது மலை பிரசங்கத்தை படித்தாராம். இந்த மலை பிரசங்கம் அவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப இழுப்பாக இருந்தது. அது அவரை இருக்க 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 இதுதான் வேதாகமமா என்று முழு வேதாகமத்தையும் 3 நாட்களில் படித்து முடித்தானாம். அடுத்த முறை அவருக்கு இந்த வேதாகமத்தை கொடுத்த ஊழியன் வந்தபோது, கிறிஸ்தவர்களுடைய புனித நூல் இதுதானா அல்லது இதுக்கு மேலே ஏதோ இருக்கிறதாக சொல்லுகிறார்களே, அது எனக்கு கிடைக்குமா என்று கேட்டாராம். அவர் சொன்னார், இது அல்ல, பழைய ஏற்பாடு என்று ஒன்றும் இருக்கிறது, நான் முழு வேதாகமத்தை உனக்கு அடுத்த முறை தருகிறேன் என்று ஒரு வேதாகமத்தை கொடுத்த பொழுது, அந்த வேதாகமத்தை அவன் சிறைச்சாலையில் இருந்து தூக்கு மேடை போவதற்கு முன்பதாக வரைக்கும் படித்தது ஏறக்குறைய 18 முறை என்று சொல்லப்படுகிறது. வேதாகம வார்த்தை அவன் உள்ளத்துக்குள்ளே போக 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 தானாய் அழ ஆரம்பிக்கிறான். ஐயோ, நான் செய்த பாவங்கள் என் கண்களுக்கு முன்பாக வருகிறது. நான் செய்த பாவங்கள் என் கண்கள் முன்னே நின்றாடுதே. அழகான ஒரு பாடு, என் கண்ணுக்கு முன்னாடி நின்று ஆடுகிறது நான் செய்த பாவங்கள். எவ்வளவு கொடிய பாவத்தை நான் செய்து விட்டேன். ஐயோ, என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, உன் சரீரம் என் ஆலயம் சொல்லிட்டாரே, அந்த ஆலயத்தை நான் விபச்சாரம் செய்து கெடுத்து போட்டேனே. I defile my body by committing sin against God. ஐயோ, நான் விபச்சாரம் செய்து என் சரீரத்தை கெடுத்தனே. அழ ஆரம்பித்தவள். அந்த ஆட்டோ சங்கருடைய வேதாகமத்தை நான் என்னுடைய கண்ணாலே பார்த்தேன். குறைந்தபட்சம் ஒரு 1500 வசனங்களை ஆச்சும் குறிப்பெடுத்திருப்பார். 1500 வசனங்களை ஆச்சும் குறிப்பெடுத்திருப்பார். ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ண போன பொழுது அவருடைய மனைவி அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து சாட்சி சொன்னார்கள், வேத புஸ்தகத்தை. அதிர்ந்து போனேன். 3வது முறை அவன் அந்த சகோதரன் தூக்குமடைக்கு போவதற்கு ஒரு சில நாளுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை ஒன்றாம். அவருடைய மனைவியே சொன்னது, என்னை படைத்த என் இறைவன் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் பார்க்கவில்லை தான், ஆனால் என்னை படைத்தவர் பார்க்கிறார். நான் இந்த விஷயத்தை செய்யவே கூடாது. நான் சீக்கிரம் அந்த வாழ்வுக்கு அந்த தூக்கு மேடைக்கு சென்று என் ஆண்டவனை பார்க்க போகிறேன் என்று சொன்னார். இயேசுவின் ரத்தம் ஒரு மிகப்பெரிய காம கொடூரனையே மாற்ற வல்லதாய் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இன்னும் சொந்தப்படுத்தாமல் அந்தரங்க வாழ்விலே பாவங்களோடு வாழுகிற சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இன்னும் இயேசுவின் ரத்தத்தை நீ ஒவ்வொரு மாதமும் நீ பருகின்ற போது துணிச்சலான பாவங்களும் அந்தரங்க பாவங்களை வைத்துக் கொண்டு நீ செய்வாயானால் கோபாக்கினை காத்து கிடக்கிறது. கோபாக்கினை காத்து கிடக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனுஷனை சுத்தப்படுத்துகிறது. It's a current sanctification. நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னெல்லாம் செய்கிறது என்பதை வேகமாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். இப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எப்படியெல்லாம் மனிதனை மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனால் இந்த வசனங்களை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் இதில் வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறது. It brings victory for the children of God.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்விலே தோல்வியின் மேலே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருப்பாயானா, நீ உண்மை கிறிஸ்துவனாயிருப்பாயானால் ஒரு நாள் தோல்வி வரலாம், 2 நாள் தோல்வி வரலாம். தொடர்ந்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீ பயன்படுத்துகின்ற போது, அவருடைய ரத்தத்தை பயன்படுத்துகிற போது கர்த்தர் சொல்லுகிறார், நிரந்தரமான வெற்றி உனக்கு தருவேன். அல்லேலூயா. நல்லதான் சத்தமா சொல்லுங்களேன். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது, ஜெயத்தை கொடுக்கிறது, ஜெயம் உள்ளவனாக மாற்றுகிறது. மோர் தென் a conqueror, ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை தருகின்றார். சாட்சியின் வசனத்தினாலும் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் கூட குடும்ப வாழ்வில் ஒரு ஜெயமற்ற ஒரு வாழ்வு, பிள்ளைகளை வளர்ப்பதிலே ஒரு தோல்வி, மருமக்களை நடத்த வேண்டிய விஷயத்திலே தோல்வி, சபைக்குள்ளே வரும்போது ஆராதனை செய்கிறதிலே வரும்பொழுது அதிலேயும் ஒரு தோல்வி, சக விசுவாசிகளோடு பழகிறதிலே தோல்வி. இப்படி தோல்விகள் மேலே தோல்வியை சந்தித்துக் கொண்டு வாழவே பிடிக்காமல் இருப்பீர்கள் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இன்னும் நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் கோபாக்கினைக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். Take the blood of Jesus Christ and use it properly and get out of all the failure life. உன்னுடைய எல்லா போராட்டமான தோல்வியின் வாழ்க்கையிலிருந்து வெளியே வா சகோதரனே சகோதரியே. If you are a true Christian, நீ உண்மை கிறிஸ்துவனாய் இருப்பாயானால் உன்னுடைய முடிவு எப்போதும் வெற்றியாக தான் இருக்கும். அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பவுமே பாவத்தை குறித்து பேசினா நல்ல டீப்பாக ஸ்லீப்புக்கு பிசாசு விட செல்லம், நீ தூங்கு, அந்த ஆள் பாவம் எங்கேருந்தோ வந்திருக்கான். இன்றைக்கெல்லாம் நான் இங்கே வருவதற்கு பல தடைகள் இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் அறிவார். இந்த பலவீனங்களை சொல்லி பிசாசை நான் மேன்மைப்படுத்த விரும்பலை. அவன் தோற்று போனவன், ஏற்கனவே என் ஆண்டவர் அவனை தோற்கடித்து விட்டார். பாவம் செய்யறவங்களாம் என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? தாவீது பாவம் செய்தான். யார் பாவம் செய்யாதவர்கள்? யூடியூப்ல கேட்கிறேன், இப்போ யார் பாவம் செய்யாதவர்கள்? தாவீது செய்யவில்லையா? மோசே செய்யவில்லையா? மோசே கோபப்படவில்லையா? தாவீது பத்சேபாள் இடத்தில் சேரவில்லையா? சிம்சோன் பாவம் செய்யவில்லையா? அவர்களெல்லாம் பாவம் செய்தார்கள். இன்றைக்கு இவர்களும் பாவம் செய்வது எளிதுதானே? பாவம் செஞ்சிட்டு ஒரு ஆள் எவ்வளோ அழகா பைபிள் எடுத்து அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க பாருங்க. இதை விட மோசமான ஒரு காரியத்தை உலகத்திலேயே பார்க்க முடியாது. வெட்கக்கேடு. விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் செய்கிறவர்கள் எடுக்கிற வசனம் பார்த்தீங்களா? தாவீது ஆடினாரு, நாங்களும் ஆடுறோம். தாவீது விழுந்தாரு, நாங்களும் விழுறோம். சிம்சோன் விழுந்தாரு, நாங்களும் விழுறோம். உங்க கண்ணை பிடிங்கி ரோட்ல வைக்க போறாங்க, வேடிக்கை பொருளாக்க போறாங்க. அதுதானா பண்றாங்க. அந்நியருடைய வாயில தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு உன் வாழ்க்கையின் முறையற்ற செயல் தானே காரணம். பேசுகிற நானும் என் வாழ்க்கையில தவறினால் எதுவும் எனக்கும் இதே நியாய தீர்ப்பு தான். இன்னும் சொல்லக்கூடுமானால் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு டெம்டேஷனில் 10% தான் எனக்கு 100% வரும். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ இங்கே இருக்கிற அந்த அங்கிள் போகிறாரு, முன்னாடி இருக்கிற அந்த அண்ணன் கண்ணாடி போட்டிருக்காரு, நல்லா இருக்காரு, அழகாக இருக்கார், கல்யாணம் ஆகிட்டு தானே? ஆமாம். அவர் பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல. அந்த அண்ணன் வந்து வெளியே போகிறார். டையில் அடிக்க மாட்டீங்களே? டையில் அடிக்க மாட்டீங்களே? ஆமாம், நல்ல மனுஷன், வெளியெல்லாம் அடிக்க மாட்டேன். ஆனாலும் எங்கே தெரியுறார் பாருங்க. அவங்க வெளியே போகிறாங்க. அப்போது இந்த எங்கள் ஊரில் ஃபீனிக்ஸ் மால்னு ஒன்று இருக்குங்க, நிறைய அரை ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பிள்ளைகள் வரும். இப்போ அவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி அப்படி பார்க்குறாருன்னு வச்சுக்கிங்களேன். அவருக்கு டெம்டேஷன் லெவல் வந்து 10% வச்சுங்களேன். பாஸ்டர் மல்கியா உள்ளே போகிறேன், எனக்கு எப்படி இருக்குன்னா 100% இருக்கும். தப்பாக நினைக்காது. என்னடா ஐயா இப்படிலாம் ரொம்ப பச்சையாக பேசுகிறாருன்னா, இதுதான் பிசாசு பண்ணுற வேலை. புரியுதா உங்களுக்கு? பணத்தை பார்த்துட்டு ஒரு 4 பேர் கொள்ளையடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த அண்ணன் வராரு, 10 ரூபா எடுக்கிறாருன்னா என் கையை எதிர்பார்வானா 100 ருபீஸ்க்கு போகும். காரணம், எனக்கு சோதனை அதிகம். ஏன்னா ஐ ஆம்
பேட்ஸ்மேன். நான் வந்து அடித்து விளையாடக்கூடிய இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். போலர் வந்து யாருக்கு அதிகமாக பாலை போடுவான்? பேட்ஸ்மேனுக்கு தான். இவன் ஒரே பால் அவுட் ஆயிடுவானா அவனை பார்த்து அவன் கவலையப்பட மாட்டான். சாதாரண போலர் இல்லாத ஒரு ஆளை பாலை போட வைப்பாங்க. ஏன்னா அவன் நம்ம போடுற பால் அவுட் ஆயிடுவான்னு தெரியும். கொடூரமான டெம்டேஷன் அதிகமாக ஒரு ஊழியனுக்கு இருக்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் தேவனுடைய பணியை செய்ய வந்திருக்கிறோம். ஆனால் அதில் உண்மை உள்ளவர்களாய் கடைசி வரைக்கும் மரண பரியந்தும் சாவு பெட்டியிலே வைக்கப்பட்டு நம்முடைய சரீரம் குழிக்குள்ளே போகிற வரைக்கும் நீதியில் இருப்பது என்பதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒன்று. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னாரா? இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்னா ஆட்டம் ஆடுறான். எந்த ஆட்டம்லாம் ஆடுறான். நான் என்ன சொல்லிடுறேன், இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிற மகிமையை சொல்லிடுறேன். இன்னைக்கு நிறைய பேர் தாவீது தப்பு பண்ணா, சிம்சோன் தப்பு பண்ணா, அவன் தப்பு பண்ணா, இவன் தப்பு பண்ணான்னு வக்காலத்துக்கு ஃபைல் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் எந்த விதத்திலும் தகுதியே கிடையாது. ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்லேயே தோற்று போகிற ஒரு விஷயத்தை அவங்க வக்காலத்தில் ஃபைல் பண்ணுறாங்க. தப்பு. அவங்க ப்ரேயரே தப்பு. ஏன் தப்புன்னா, ஆதியாமத்திலிருந்து மல்கியாத்திற்கு இருந்த காலங்கள் வரைக்கும் பிசாசுக்கு தலை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பிசாசுக்கு தலை இருந்துச்சு. அப்போ ரொம்ப வீரியமாக இருந்தான் அவன் மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை பாவத்துக்குட்படுத்த போது. ஆனால் புதிய விடுப்பணி காலங்களில் அவனுக்கு என்ன இல்லை? தலை இல்லை. அவன் தலையில்லாத முண்டோம். நல்லா கவனிச்சிங்க. பிசாசுக்கு என்ன இருக்குது? தலை இருக்குதா? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? இயேசு அவன் தலையை. அப்போ அவனுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? தாவீது காலங்களிலே அவனுக்கு தலை இருந்தது. முக்கியமான பாட்டு அவனுக்கு இருந்துச்சு. பிசாசுக்கு முக்கியமான பாட்டாகிய தலை அவனுக்கு இருந்துச்சு. அதனால தாவீதை அவன் ஈஸியா அட்டாக் பண்ணான். இன்னைக்கு ஆண்டவனுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரா? தாவீதுக்கு வேசித்தனத்தின் எண்ணம் வரும்பொழுது ஜெபித்து அந்த வேசித்தனத்தின் எண்ணத்திலிருந்து வெளியே வர்றதுக்குன்னா அவன் ஆலயத்துக்கு போகணும். ஃபாதர் கிட்ட சொல்லலாம், ஆசாரியனே, நான் பத்சேபால்னு ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறேன், எனக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியல, அதனால் இப்போ 2-3 நாள் அந்த பிள்ளை குளிக்கிறதையே பார்த்துட்டு நிற்கிறேன், நான் யுத்தத்துக்கு அவன் சோம்பேறியாக நிற்கிறேன், எனக்கு எப்படியாச்சும் கடவுள்கிட்ட சொல்லி இந்த கெட்ட எண்ணத்துலேருந்து வெளியே வர சொல்லுன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணால் கூட யார்கிட்ட வரணும்? ஆசாரியன் இடத்துல வரணும். ஐயா எனக்காக கொஞ்சம் வேண்டுதல் செய்யுங்கன்னு. ஆனால் இப்போ அவன் தலை நசுக்கப்பட்டவனாய், தலையில்லாதவனாக இருக்கிறான் சத்ரு. ஆண்டவர் அவனை மேற்கொண்டிருக்கிறார். அவர் ரத்தத்தை சொன்னாலே உனக்கு விடுதலை உண்டு. ஆட்டோ சங்கரன் ஒரு மனுஷனுடைய மாமிச இச்சையை ஒரு நொடி பொழுதில் மாற்ற ஆண்டவரால் முடியும் என்றால் இன்னைக்கு உனக்கு வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தோல்வியையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் புரிந்து கொள்ளுகிறதே இல்லை. யாத்திராகமம் 12:21-22-23 வசனங்களிலே அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தருக தெரியுமா? பாதுகாப்பையும் விடுதலையும் தருகிறதாக சொல்லப்படுகிறது. 1 யோவான் 1:7 வசனத்திலையும் சங்கீதம் 51:7 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்தப்படுத்துகிறதாய் சொல்லுகிறது. இட்ஸ் a good cleansing agent. ஒரு அருமையான சுத்தப்படுத்துகிற ஒரு ஏஜென்ட்டுங்க இது. How many of you are completely restored? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில முழுமையாக நீங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட பழக்கங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறாயா? ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிறாயே, அந்த அருவருப்பான கிரியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாயா? மும்பையில் ஒரு வாலிப பையனை சந்தித்தேன். அவனுடைய சம்பளம் ஏறக்குறைய 3.5 லட்சம் இருக்கும். அந்த வாலிபன் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய மகனாக இருந்தான். அவனுடைய தகப்பன் கொடைக்கானலில் மிகப்பெரிய ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தான். அவனை நான் மும்பையில் சந்தித்த பொழுது அந்த வாலிபன் என்னிடத்தில் ஒன்று சொன்னான். அண்ணே, நான் பாவத்துக்கு நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன். அவன் முழங்கால் படித்த அந்த நிகழ்ச்சி கூட எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்கு. அண்ணே, நான் ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நாட்களில் மொபைல்லாம் கிடையாது, இந்த நெட்டு, அந்த கம்ப்யூட்டர் தான் இருந்துச்சு. என்னப்பான்னு, நல்ல வசதியான குடும்பம்,
இரவு நேரங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் சகோதரியை கூட நான் சுத்தமாய் பார்க்க முடியலன்னு சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அவர் இந்திய தேசத்தில் வேறொரு வெளிநாடுகளிலே சென்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. அந்த வாலிபனிடத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன், உன் வாழ்க்கையில் நாள்தோறும் என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது. I lost all my strength. Now I become very weak, both mentally and physically என்று சொன்னார். நான் உளவியல் ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் அதிக பலவீனப்பட்டிருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடுச்சுனேன்னு என்கிட்ட சொன்னார். நான் டாக்டர்கிட்ட போயிட்டேன், வெளியே வர முடியல. மருந்து கொடுத்தார்கள், வெளியே வர முடியல. நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார். நான் அவனுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். நீ சர்ச்சுக்கு பக்கத்தில் போகிறியான்னு கேட்டேன். இல்லைண்ணே, எனக்கு சபைக்கு போகிறது கூட பிடிக்கல. பைபிள் படிப்பியான்னு கேட்டேன். இப்போலாம் பைபிளை தொட பிடிக்கலைண்ணா, இதிலையே நேரம் போகிறது. வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன், ஏன்னா இந்த விஷயத்தில் இறங்கிடுறேன். என்னால் ஆபாச படங்களை பார்க்காம ஒரு இரவு கூட தூங்க முடியாது. இந்த வாலிபனத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை கேட்டேன். 3 மாதங்கள் நீ சரியாக ஆலயத்துக்கு போக வேண்டும், சத்தியத்தை கேட்கணும், ஒழுங்காக புதிய பாடின் ஒவ்வொரு புஸ்தகங்களையும் நீ படிக்க வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புஸ்தகங்களை நீ திரும்பவும் எத்தனை முறை படிக்கிறையோ படித்து கொண்டிருக்க வேண்டும். ரோமர் புஸ்தகத்தை தெளிவாக படிக்க வேண்டும் என்று சில புஸ்தகங்களை எல்லாம் கை கால் காட்டி அவருக்கு படிக்க சொன்னேன். 2 வாரங்கள் 3 வாரங்கள் போனது. திரும்பவும் சொன்னால், அண்ணே என்னால் முடியல, இன்னும் அதே பாவத்தில் தான் இருக்கிறேன்னு. நான் உனக்கு என்ன டைமிங் சொன்னேன்? 3 மாதம் தானே சொன்னேன் அப்படின்னு. ஏறக்குறைய 6 வாரங்கள் ஆன போது என்னிடத்துல ஃபோன் பண்ணி சொன்னானே, எனக்கு இப்போ முற்றிலும் கர்த்தர் ஜெயம் கொடுத்திருக்கின்றார். எப்படிடா இது நடந்ததுன்னு சொன்னால், ஒரு 8 வாரம் இருக்கும். ஒவ்வொரு வாரம் வருகிற பிரசங்கிமார்கள் இந்த இச்சையை குறித்தே பேசியிருக்கிறார்கள். இவன் வேதாகமத்தை எடுக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையே அவனுக்கு வந்திருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை அவனுக்கு தொட்டு இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி. அந்த ரத்தம், அடிக்கடி ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், நீ எப்போல்லாம் அந்த சிந்தை வருகிறதோ கண்டை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு, சிலுவையிலே கிறிஸ்து தொங்கின அந்த காட்சியை மெதுவாக அவன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு மட்டும் சொல்லு தம்பின்னு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தேன். அந்த வார்த்தை அவன் வாழ்வியில் பலமுள்ளதாய் மாறினது. இன்றைக்கு வரைக்கும் சொல்லுவானே, நான் இந்த வார்த்தையை நிறைய பேருக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கிலே காணப்படுகிற கரை படிந்த அழுக்குகளை ஒரு நிமிஷத்திலே அகற்றுவதற்கு வல்லதாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இட்ஸ் ட்ரெமெண்டஸ். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு பிற்பாடு அவனுக்கு திருமணமாகி இன்றைக்கு 2 குழந்தைகள் உண்டு, சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்கள் வாழ்விலே நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தை இன்று நீங்கள் அசட்டையாயிருப்பீர்களானால், தேவனுடைய வசனம் சொல்கிறது, கோபாக்கினை காத்து கிடக்கிறது. Use the blood of Jesus Christ to get out of the sin. பாவத்தை விட்டு வெளியே வா, அக்கிரம சிந்தை விட்டு வெளியே வா. சபையை கள்ளர் குகையாக்கி உட்கார்ந்திருக்கிறாயோ, நீதியற்ற வாழ்க்கை, பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, டேவிட் பியர்ஸ் என்ற ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறார், டேவிட் பியர்ஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுகிறார், பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த டிஎன்ஏல ஏதோ ஒரு வார்த்தை கிறுக்கினது போல இருக்கிறதா. சயின்டிஸ்ட் were trying to learn the language. அது ஒரு மொழின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆகினாலே அது என்ன மொழின்னு கண்டுபிடிச்சா உலகத்தில் புதிய மனுஷனை உருவாக்கலான்னு அதை படிச்சுட்டு இருக்காங்களாம். அதில் டேவிட் பியர்ஸ் என்பவர் சொல்கிறார், எவிடன்ஸ் ஃபார் ட்ரூத் என்கின்ற ஒரு புஸ்தகத்தில், டிஎன்ஏ இஸ் நத்திங் பட்ஸ் a language of God என்று சொல்கிறார். டிஎன்ஏ இஸ் நத்திங் பட்ஸ் a language of God. ஏன் தெரியுமா? சும்மின கையுடையவர்கள் இருக்கிறார்கள். தேவ வார்த்தையினாலே சில மனிதர்கள் தொடும் பொழுது அது உடனே சரியாகிறது. பேதுரு வந்தார், எழுந்து நட என்று சொன்னபோது எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள். இயேசு வந்தார், எழுந்து நட என்று சொன்னபோது திமிர்வாதக்காரர் எழுந்து நடக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா?
நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏகளாம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தையை சொன்னாருன்னா உங்கள் வாழ்க்கையில் கேன்சர் கூட உடனே சுகமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் கதை அடிக்கிறாங்கன்னு யாராவது சொன்னால் அது உங்களுக்கு கோபாக்கணை. வேத வசனம் சொல்கிறது, உன் வாழ்வில் இருக்கிற எத்தனை விதமான கொடிய வியாதியும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விடுதலை கொடுக்க முடியும். இஃப் யூ பிலீவ் இட், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். அது எப்படி ஆகும்? 4th ஸ்டேஜ் ஆமே. 4 எனது சபையில் நான் ஊழியம் செய்து நான் அடிக்கடி எங்கே கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போவது உண்டு. ஒரு 6-7 பேர் இன்றைக்கு சபைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதில் ஒரு பையன் 4வது ஸ்டேஜ், மனோஜ் என்ற வாலிபன், பேன்கிரியாட்டிக் கேன்சர். இன்னும் 3 வாரங்களில் செத்து விடுவான் என்று போன ஜூலை மாதத்தில் அவனை என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, முதல்ல எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தது. எப்படி இதை நான் செய்ய போகிறோம்? நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை என்று நல்லா தெரியும். கதரை அழுது ஜெபிக்க ஆரம்பித்து நானே மனைவி பல மணி நேரம் அழுது ஜெபித்து தினந்தோறும் அந்த வாலிபனை போய் சேர்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஏறக்குறைய ஒரே 3 மாதத்தில் செத்து விடுவான் என்று சொன்ன வாலிபனுக்கு ஜீவனை கொடுத்தார். இன்றளவும் நல்லா இருக்கிறான். 6 மாதத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குணப்படுத்த முடியாத வியாதி இந்த உலகத்தில் இல்லை சகோதரனே சகோதரியே. அதுதான் வேதம் மிக திட்டமாக தெளிவாக சொல்லுகிறது. ஆதி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் gives protection. Blood of Jesus will heal us. He sends his word and heal everyone. உங்களுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் பைபிள் காலேஜ் படித்து கேரளாவில் படித்து கொண்டிருந்த காலங்களில் எனக்கு ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்ற வியாதி வந்தது. was not able to continue my education. I dropped out. நான் உடனே சென்னைக்கு வர வேண்டியது இருந்தது. சென்னையில் வந்து ஒரு டாக்டரை சந்தித்தேன். அந்த டாக்டர் சொன்னார், ஹார்ட் இஸ் பல்ஜ், உன் இருதயம் பல்ஜாக இருக்கிறது. நான் வெறும் 40 கிலோ தான் இருப்பேன். அப்போ ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். உடனே யூ மஸ்ட் டேக் எக்கோ இம்மீடியட்லி என்று சொன்னார். சனிக்கிழமை நான் பகுதி நேரங்கள் அந்த நேரமே ஊழியம் செய்வேன், போவேன், அங்கங்கே பிரசங்கம் பண்ண போவேன். போரூர் ஈசிஐ திருச்சபையில் அடுத்த சனிக்கிழமை இந்த டாக்டர் என்னை பார்த்து சொல்கிறார், இப்படி உன்னுடைய ஹார்ட் பல்ஜாக இருக்கிறது, இம்மீடியட்டாக எக்கோ எடுக்கணும். ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எனக்கு விடுதலை தரணும், நீர் எனக்கு விடுதலை தரணும். அடுத்த நாள் சொன்னால் அன்றைக்கே சொல்லுகிறார், யூ மஸ்ட் நாட் ஸ்பீக் மோர் தென் ½ an hour அண்ட் ஷுட் நாட் ஸ்பீக் லவுட்லி. சத்தமாக பேசக்கூடாது. RA ஃபேக்டர்னு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இம்மீடியட்டாக உங்களுக்கு எடுக்கணும். கை கால்கள்லாம் விழுந்து விடும், நரம்புகளெல்லாம் சுருட்டி கொள்ளும், ஸ்ட்ரோக் வந்துடும், உடனே எடுக்கணும்னு சொன்னாங்க. அதிக நேரம் பேசக்கூடாது. ஈஸியாக திருச்சிபையிலே போய் பிரசங்கம் பண்ணினேன். 1 மணி நேரம் 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணினேன். சத்தமாக பிரசங்கம் பண்ணினேன். இந்த விஷயத்தையும் சொன்னேன். அங்கே அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சூப்பர்டென்ட் அங்கே மெம்பராக இருந்தாங்க. அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க, அந்த பாஸ்டரை நாளைக்கு காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க. காலையிலேயே நான் போனேன், ஜெபத்தோடு போனேன். டாக்டர்ஸ் எனக்கு அந்த சூப்பர் டாக்டரு அப்பாயிண்ட் பண்ணின ஒரு சிறப்பு டாக்டர் எனக்கு வந்து எக்கோ எடுத்தாங்க. எக்கோ எடுத்துட்டு சொன்னாங்க, ஹூ செட் யுவர் ஹார்ட் இஸ் பல்ஜ், உன்னுடைய ஹார்ட் பல்ஜாக இருக்குன்னு யார் சொன்னதுன்னு கேட்டார். நான் அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து காட்டேன். எஸ், பட் யுவர் ஹார்ட் இஸ் நார்மல், கம்ப்ளீட்லி நார்மல். உன் இருதயம் முழுமையாக சரியாக இருக்கிறது, நத்திங் டு ஒரி என்று சொன்னார். 32 மணி நேரத்தில் தேவன் சுகம் கொடுத்தார் என்பது சரித்திரம். என் வாழ்க்கையில் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். பெனிடர் எல்டோல் என்ற இன்ஜெக்ஷனை பல மாதங்கள் எடுக்க சொன்னார்கள். 3 மாதங்கள் எடுத்தேன். இனிமேல் எடுக்கவே மாட்டேன். அன்றைக்கு 2006 அதுக்கு பிற்பாடு சில பலவீனங்கள் 2006 வந்துச்சு. அன்றைக்கு ஆண்டத்தில் சொன்ன 2006 ஹாஸ்பிட்டல், when I was admitted in the hospital, I said, Lord, I will not do it. I will not take medicine hereafter. இதுக்கு விட மெடிசனே எடுக்க மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கி ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல வியாதிகளையும் சுகப்படுத்துகிறது. Remember, use the blood of Jesus Christ whenever you become weak and worried about your disease. உனக்கு வருகிற வியாதிகளுக்கு மேலாக
அந்த வியாதிகளை ஜெயிக்கிறதுக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தம் அலையிலேயே சொல்லுங்க. The Lord will heal. அவர் உன்னுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறவர். எபிரேயர் 9:15 பழைய உடன்படிக்கையின் ரத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பழைய உடன்படிக்கை ரத்தத்தின் காரியங்களை, பழைய உடன்படிக்கையை மாற்றி புதிய உடன்படிக்கை ரத்தத்தை நமக்கு தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை உயர்த்தி இருக்கிறாரு. அந்த புதிய உடன்படிக்கை ரத்தத்தை நாம் அசுத்தம் என்று எண்ணுகிறோமோ? எபிரேயர் 13:12, 12:10 இந்த உடன்படிக்கை ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லுகிறது. ரோமர் 5:9 இந்த உடன்படிக்கை ரத்தம் நம்மை நீதிக்குட்படுத்துகிறது என்று சொல்லுகிறது. எபிரேயர் 1 யோவான் 1:7 இது நம்மை சுத்தப்படுத்துகிறது என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இப்படி பல நிலைகளிலே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்தப்படுத்துகிறது, நீதிக்குட்படுத்துகிறது. நம்ம இந்த ரத்தம் ஒன்றிணைக்கிறது. இந்த ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குறது. இந்த ரத்தம் நம்மை நீதிக்குள்ளுப்படுத்துகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த பந்தியிலே நீங்கள் கை வைக்கிறதுக்கு முன்னதாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார், எதற்காக மரித்தார் என்று நினைப்பூட்டும்படி இதை செய்கிறேன் என்று இயேசு தான் அந்த கடைசி விருந்திலே அவர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். Be careful before you come into this. இந்த இடத்துக்கு நீங்கள் வருவதற்கு முன்பதாக நீங்கள் ஒரு விசை தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் கை வைக்க கடவன். எண்ணத்திலானலில் யோசுவாவுக்கு அபாத்திரமாய் இந்த பாத்திரத்தில் கை வைத்தார். அவனுக்கு வருகும் ஆக்கினை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறாயோ? ட்ரீட்டிங் the blood of Jesus as ordinary blood. இது நிமித்தமாய் அநேகர் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார். சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள். கேட்குறீங்களா? மாதம் இந்த வசனத்தை சொல்றாங்களா? ஆனா 2 பெண்டாட்டிக்காரெல்லாம் வந்து பைபிள் இந்த திருவிருந்தில் கை வைக்கிறான். சி, வெக்கையா இல்லையா? இயேசுவின் வருகை வருது, கை காலை விழுந்துச்சாவான். அப்புறமா அப்ப சொல்லலாம், ஐயோ ஐயோ எந்த ஐயா கையை காலை விழுந்திருக்காரு. ஆனா ஒரிஜினல் பொண்டாட்டி தான் நம்ம தண்ணி ஊற்றோம். அப்போ அப்படியே கண்ணது தண்ணியாக வரும். ஐயோ மக்களே, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இயேசுநாதர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் ரத்தத்தை நீ ஏற்றுக்கிட்டா உனக்கு இருக்கிற அந்த வேசித்தனத்தின் ஆபத்திலிருந்து விடுதலை தருவா, கண்களின் நிச்சயிலிருந்து விடுதலை தருவா, அசுத்தமான கிரிகளிலிருந்து விடுதலை தருவா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற நீ அவர் ரத்தத்தை நீ சொந்தப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பாயனால் you are not a true Christian. If you are not using the blood of Jesus Christ, you are not a true Christian. அதுதான் ஆண்டவர் சொல்றார் எபிரேயர் 10:29 என் பிளட்டை நீ, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் மிக மிக முக்கியமானது கிறிஸ்துவின் ரத்தம். அதனால தான் அந்த பந்திகளை கை வைக்காதவனுக்கு எனக்கு பங்கும் இல்லை. என்ன இல்லை? you will not have a share in my kingdom. பங்கும் இல்லை. வசனம் தெரியாதோ? சொல்றது இல்லையோ? மாதம் இந்த பந்தியில கை வைக்காதவனுக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. You are not the partner of the kingdom of God. சொல்றான். அப்படியே பந்தி வரும்போது மட்டும் அப்படியே ஐயா எழுந்து வெளியே போவார். ஏன்னா இவர் ரயில் வண்டி ஓட்டுறவர், புக்குன்னு ரயில் வண்டி ஓட்டுவார்ல. ஆகினால அவர் பந்தி வரும்போது மட்டும் அப்படியே எழுந்து அப்படியே போவார். சில ஆன்டி மாருங்க அப்படியே எழுந்து அப்படியே போவாங்க. ஏன்னா என்ன, வீட்டில் ஒரே சண்டை, வீட்டுக்காரனை காலையிலே திட்டிட்டு வர்றது. யோ நீலாம் மனுஷனாயா? அதனால ரத்தத்தை சாப்பிட்றதும் கிடையாது. சில மாதங்களாக திருவிருந்தில் கலந்து கொள்ளாத அயோக்கியர்கள் உண்டு. சில மாதங்களாக திருவிருந்தில் கலந்து கொள்ளாத தேவனுடைய பந்தி அசட்டை பண்ணுகிறவர்கள் உண்டு. அவர்களை பார்த்து சொல்வது, உனக்கு ஐயோ கோபாக்கனை காத்து கிடக்கிறது. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் அவ்வளவு மகிமையானது. அதில் பயன்படுத்துறவர்களுக்கு முழு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய பிரசங்கி இருந்தார். அந்த பிரசங்கிக்கு ஒரு நாள் ஜெர்மனில் அவர் கடந்து சென்றிருந்தார். ஜெர்மனில் அவருக்கு சென்றிருந்த பொழுது ஒரு பெரிய ஹோட்டலில் அவரை தங்க வைத்திருந்தார்கள்.
அந்த ஹோட்டலில் அவர் தங்க வைத்திருந்த பொழுது 3 நாட்கள் ஒரு வார மீட்டிங் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் கூட்டம் முடித்து வருவார். ஒரு நாள் இரவு, வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே ராத்திரி, வீக்கெண்டு பார்ட்டிகளாம் இருக்கிறது. அவருடைய பேப்பரை எடுத்து, நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறார். இவர் தங்கியிருக்கிற ஹோட்டலில், பாரில், இவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இவர் அடிக்கடி பார்த்திருந்த ஒரு பெண், ஹாஃப் நேக்கடா டான்ஸ் ஆடுவார், விரும்பி பார்க்குற ஒரு பெண் அங்கே நடனம் ஆடுவதாக அந்த நியூஸ் பேப்பரில் போடப்பட்டிருந்தது. இதை பார்த்தோடனே கொஞ்சம் அவருக்கு ஆசை வந்து விட்டது. மறந்து விட்டார் தன் நிலையை. கொஞ்சமாய் அவருக்கு ஆசை வந்து அவர் புக் பண்ணலான்னு அந்த ஃபோனை எடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ யார் தெரியுமா தம்பி, மகனே நீ யார் தெரியுமான்னு கேட்டாராம். உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு சி அப்படின்னு மூடி வச்சிட்டார். கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்படுகிறது. அவரிடத்தில் ஒரு ஆள் வந்து சொல்லுகிறார், ஐயா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பேம்ப்ளெட்டை நீங்கள் ஃபில் பண்ணித்தாங்க அப்படின்னு அந்த டான்ஸ் நடக்கிற நிகழ்ச்சியினுடைய பேம்ப்ளெட்டை அவர் கையில் கொடுத்துட்டு போனாங்க. உடனே இவருக்கு ஒரு வேளை நம்ம இதுவே பார்க்கலான்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதோ அப்படின்னு நினச்சி அதை எடுத்து பேனால் ஃபில் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய நோக்கத்துக்கு வைத்திருக்கிறேன். என் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறாயோ, உன்னை நான் எவ்வளோ பெரிய நிலையில் என் பாடுக்குட்பட்டு உன்னை மீட்டுக்கொண்டேனே அப்படின்னு சொன்ன உடனே பேனாவை தூக்கி விசிறடிச்சிட்டு அதை கசக்கி குப்பையில் போட்டுட்டார். படுக்கலான்னு போகிற நேரம் ஃபோன் கால் வருகிறது. ஃபோனில் சொல்லப்படுகிறது, சார் உங்கள் ரூம் ஒரு விஐபி ரூம், நீங்கள் ஒரு டீலக்ஸில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. நிறைய டாலர் கொடுத்து பார்க்க வேண்டியது நீங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கு ஃப்ரீ. இவருக்கு ஆசை திருப்பும் தூண்டப்படுகிறது. இவர் ஓகேன்னு ஃபோனில் சொல்லிட்டாரு. அவன் சொன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் எப்படிலாம் வருது பார்த்தீங்களா? பாவம் எப்படி அழைப்பு கொடுக்குது பார்த்தீங்களா? உடனே அந்த ரூமை ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு, கேஷுவல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கீழே இறங்கி போகிறார். லிஃப்ட்டில் போய் லிஃப்ட்டில் இறங்கி கீழ்த்தளத்தில் இருக்கிற பாருக்கும் கதவை திறக்க போகின்றார். இயேசு சொன்னார், என் மகனே, நீ என்னை சிலுவையில் அறையப் போகிறாயோ? உன்னை நான் என் இரத்தத்தினால் மீட்டு கொண்டேனே என்று சொன்னார். குத்தப்பட்டார், அழுதார், புரண்டார், வேகமாய் ஓடினார். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே ஓடினார். பித்து பிடித்தவர் ஆளு படிக்கட்டிலே ஓடினார். 7வது தளத்திலே ஓடிப்போய் அவர் ரூமை உள்ளே சென்று கதவை உட்புறமாய் சாத்தி சாவியை தூக்கி வெளியில் அடித்தார். தன் கைகளை கீழே குடித்து அடித்து தன் நரம்புகளும் தன்னுடைய எலும்புகளும் சிதைந்து போகிற அளவுக்கு அடித்து அழுதார். ஐயோ ஆண்டவரே, உன் ரத்தத்தை நான் அசுத்தம் என்று எண்ணிவிட்டேனே. ஒரு தரம் என்னை மீட்டுக் கொண்ட அந்த ரத்தத்தை திரும்பமாக அசட்டை பண்ணினேனே. If you are a born again Christian, you should not commit sin against God again. That means you are treating the blood of Jesus as ordinary blood. இயேசுவின் ரத்தத்தை நீ குறைவாய் எண்ணப்படுகிறாய். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பாவம் செய்கிற விசுவாசியே, கேவலமான காரியத்தை செய்கிறதுனால இயேசுவின் புனித ரத்தத்தை நீ அசுத்தம் என்று எண்ணுகிறாய். இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறாய். தூக்கி கண்ணுக்கு எரியாத தூரத்துக்கு வெளியிலே அந்த சாவியை வேற தூக்கி அடித்தார். காலையில் அவருக்கு உணவை கொண்டு வருகிற மனுஷன் வந்து திறந்து கொடுக்காவிட்டால் இவரால் இறங்கி போக முடியாது. முடிவு எடுத்தார். பாவம் உன் வீட்டின் வாசற்படியிலே படுத்து கிடக்கிறது. 70 வயது 80 வயது ஆளுக்கும் உண்டு, சிறு பையனுக்கும் உண்டு. இந்த இயேசுவின் ரத்தம் உங்களோடு இருந்தால் எப்பேற்பட்ட பாவத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம்
ஜெயம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் அளிக்கிறது. ஒரே தரம் நமக்காய் சிந்தப்பட்டது. பழைய உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு முறை அல்ல. புதிய உடன்படிக்கின்ற ரத்தம் இன்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய வாலிப சகோதரியோ வயோதிபரோ உங்கள் பாவத்தை நீங்கள் அந்த ரத்தத்தை கொண்டு அறிக்கையிடுவீர்கள் என்றால் இப்பொழுதே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நாங்கள் அசுத்தம் என்று இன்றைக்கும் யோசித்து கொண்டிருக்கிறோமோ? பாவம் செய்து நீங்கள் எங்களை மீட்டுக்கொண்ட ரத்தத்தை நாங்கள் கனவீனப்படுத்துகிறோம் சாமி. அக்கிரமங்கள் செய்து இரத்தத்தை நாங்கள் கனவீனப்படுத்துகிறோம் சாமி. எங்களை மீட்டுக்கொண்டபடி ரத்தத்தை நாங்கள் கனவீனப்படுத்தி உம்மை நோகடிக்கிறோம் சுவாமி. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று நீர் இன்றைக்கும் சொல்லுகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை இருக்கிறதோ? சவுலை பார்த்து அன்று கர்த்தர் சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு இந்த திருச்சபையின் விசுவாசியே உன்னை பார்த்து கர்த்தர் சொல்வாரானால், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையோ? ஒரே முறை உனக்காக அவ்வளவு பெரிய ஒரு கடவுள் தன் ரத்தத்தையே சிந்திருக்கிறார் என்றால், அவர் ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மேன்மையான அந்த ரத்தத்தினால் உண்டான சுத்திகரிப்பை நீ அசட்டை பண்ணிட்டு திரும்பவும் பாவ ஆசைக்குள்ளே திரும்பவும் போகிறாயோ? பழைய பாவ ஆசை திரும்ப வருகிறதோ? பிசாசு மேல உனக்கு பட்சம் திரும்ப வருகிறதோ? உன் தீய மனதை விட்டு வெளியே வா. அக்கிரம மனதை விட்டு வெளியே வா சகோதரனே, சகோதரியே. ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிப்பதற்காக சிந்தின ரத்தத்தை நீ அசட்டை பண்ணுகிறாய் என்ற அர்த்தம். அது நிமித்தமாய் கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் உம்முடைய ரத்தத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய வாழ்க்கையில இந்த அற்புதமான இரத்தத்தையும் நம்முடைய சரீரத்தையும் புசித்து பானம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, நீர் வருமளவும் உம்முடைய மரணத்தை தெரிவித்து தன் வாழ்விலே கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் மரித்தார் என்பதை சிந்தித்து, என் பாவங்கள் தான் அவரை சிலுவையில் அறைய வைத்தது, எனக்காக அவர் சாபமானார், பழைய ஏற்பாடின் உடன்படிக்கையை மாற்றி புதிய உடன்படிக்கையாக என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்து என்னை பரிசுத்தமாக்கின என் தெய்வத்தை நான் அசட்டை பண்ணுகிறனோ என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செயல்பட தேவ ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. என் மீட்பு ரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானே. அவர் எனக்காய் மரித்தெழுந்தார், நான் மறுரூபமானே. என் மீட்பு ரத்தம் சிந்தினார்,